ஹாய் விவர்ஸ், திஸ் இஸ் கிஸ்கி மிஸ்கி. இன்னைக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறாங்க. ஓம்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 பவுல் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 பவுல் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிட்டா போதுங்க. அதுக்கப்புறம் ஓமம் ஊற வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. அது 1 பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதுமான அளவுக்கு இருக்குங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் மாவு நல்லா மிக்ஸ் ஆகும், இல்லைன்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். எல்லோ கலர் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா டைட் ஆகிடுச்சு. மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்க, அப்போ தான் புழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா இந்த பக்கத்துக்கு வரணுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். அதில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஓம்பொடி ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓம்பொடி புழியிற அச்சில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அப்படியே தடவி விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம புழியும் போது ஈஸியாக வெளில வரும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்ட மாவை எடுத்து லைட்டாக உருட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டிட்டு இதை உள்ளே வச்சு இப்போது முறுக்கு புழியிற மாதிரி புழியலாங்க. பாருங்கள், இதை புழியும் போது நல்லா கடாய் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுடணுங்க. ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் புழிஞ்சு விடணுங்க, அப்போ தான் இது திரிஞ்சு போகாது. கொஞ்சோண்டு மட்டும் நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஓம்பொடி எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு ஓடிடும். அதனால் புழிஞ்சு விட்டு உடனே அது மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக புழிஞ்சு விட்டுடணுங்க. அப்போ தான் இது பிரிஞ்சு ஓடாமல் இந்த மாதிரி ஒரே இதாக கடாயில் இப்போ பாருங்கள் எடுக்கும்போது எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். எதுவுமே கொஞ்சம் கூட உடஞ்சி கீழே விழல பாருங்கள். அப்படியே கரண்டியில் முழுசாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக அப்படியே ரவுண்டாக சுற்றி விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு இது திரிஞ்சு போகாமல் அழகாக கரண்டியில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வருங்க. அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை கொத்தை அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது சும்மா நம்ம மேலே ஒரு கார்னிஷ்காக தாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஓம்பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கடையில் விற்கிற ஓம்பொடி மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும் செய்வியா? செய்வேண்ணா. சம்பளம் கிடையாது, வேலை வேலைக்கு விதவிதமாக சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? இப்போதைக்கு அது போதுங்க.